ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய குடும்பத்துக்கு படிச்சு கொடுத்தது ஆயிஷா நாயுடைய ரிவாயத்தும் இருக்குது. இப்ப நான் சொல்ல போறது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. யாராவது உங்களோட குடும்பத்தில் ஏதாவது மனக்குழப்பம் வருது, மனச்சஞ்சலம் வருது, பிரச்சனை வருது, துன்பம் வருது, ஏதாவது கவலைகள் உங்களுக்கு ஏற்படுது, யாராவது ஒருவர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்றாங்க, மனசுல சஞ்சலம் வருது, யாராவது உங்களோட குடும்பத்தில் யாராவது உங்களை பகிச்சு கொண்டா உங்களுக்கு மனசுல சஞ்சலம் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க இதை ஓதுங்க என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுத்திருக்கிறார்கள். நான்காவது பிரார்த்தனையை பார்ப்போம். அன் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா قالت சொல்றாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, خير قال لي رسول الله صلى الله عليه وسلم قال لي رسول الله صلى الله عليه وسلم எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க எப்படி, قال لي رسول الله صلى الله عليه وسلم ألا أعلمك كلمات تقولينهن عند الكرب تقولينهن عند الكرب أو في الكرب ரெண்டு மாதிரி வருது. அதாவது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஒரு துஆ தான். அதாவது உங்களுக்கு அஸ்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மனசு கவலை வந்தாலும் சரி, மனசுல ஒரு குழப்பம் வந்தாலும் சரி, என்ன ஒரு ஒரு மனசுல எந்த பிரச்சனை வந்தாலும் அஸ்மா நீங்க ஓதுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு துஆ சொல்லி தரவா, அலா அலிமு கலிமா, சில கலிமாக்கள் நான் சொல்லித்தாரேன், அதை நீங்க உங்களுக்கு கவலை வரும்பொழுது இந்த கர்ப் அவு ஃபில் கர்ப், அல்லது கவலை வந்தாலும் சரி அல்லது கவலையுடைய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, அதை நீங்க நிச்சயமாக ஓதினால் உங்களுக்கு அந்த கவலைகள்லாம் நீங்கும் என்று யாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்குறாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்குறாங்க. அலா உஅல்லிமுகி கலிமாத்தின் தகூலீனஹுன்ன இந்தல் கர்ப், கஷ்டத்துடைய நேரத்துல நீங்க இதை ஓதுங்க, உங்களோட கஷ்டம் எல்லாம் நீங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்குறாங்க. அது என்ன துஆன்னு சொன்னால், அல்லாஹு அல்லாஹு ரப்பி, சிறிய ஒரு பிரார்த்தனை தான். அல்லாஹு ரெண்டு விடுத்தம், அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் அல்லாஹ் அவன் தான் என்னுடைய ரப்பு, ரெண்டு விடுத்தம், அல்லாஹு அல்லாஹு ரெண்டு விடுத்தம், அல்லாஹு அல்லாஹு ரப்பி என்னுடைய ரப்பு அவன் தான், லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ அவனுக்கு நான் எந்த ஒன்றையும் இணையாக ஆக்க மாட்டேன். லா உஷ்ரிகு பிஹி ஷைஆண்டா நான் எந்த ஒன்றையும் அவனுக்கு இணையாக ஆக்க மாட்டேன். அப்ப லேசான ஒரு துவா, இதை ஓதுனா நிச்சயமாக உங்களுக்கு கவலை, உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு துன்பம் என்ன இருந்தாலும், மனசுல மனக்குழப்பம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக நீக்குவான். இந்த துவா பொறுத்தவரையில அபூதாவுதுல வருது இந்த ஹதீஸ் வந்து அபூதாவுதுல பதிவாக இருக்கிறது. 1525வது நபிமொழியாக 1525வது நபிமொழியாக அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆதாரபூர்வமான சஹீஹான செய்தி. அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதனை சஹீஹானது என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த துஆ என்ன, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. லேசான ஒரு துஆ. நம்ம இதை ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கவலைகள், துன்பம், துயரம், பிரச்சனை எல்லாமே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், நீங்கி விடும். இது நான்காவது பிரார்த்தனை.